வாவ், ருக்கு பாடுறடி. ஃபில்மோட அதுடா டேய், பாடுறா. எச்சி பாடுறா. மொழியே அப்பகடாத்தா மூஞ்சி கொஞ்சம் பார்த்தா கிட்ட வந்த தாத்தா. ஏன்டா சுட்ட? ஏன்டா கத்துன? நீ சுட்டா நான் கத்துனேன். அதுக்கு முன்னாடி வேட்டிவில பாடின பாட்டை நான் தமிழ்ல பாடி பார்த்தேன். தப்பா? இவன் பாடுற பாட்டுக்கு நம்ம இருக்கிற முடிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? தாடா இவர் தான் மியூசிக்கை கண்டுபிடிச்சவர். சொல்ல வந்துட்டாரு. உனக்கு மியூசிக்கை பத்தி என்னடா தெரியும்? எனக்கு மியூசிக் பத்தி தெரியாது, ஆனா உன்னை பத்தி நல்லா தெரியும். என்ன தெரியும்? வாய் கலராத, எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆமா, இவர் வாய் கார்பரேஷன் குப்பை தொட்டி, கிளறவே கூடாது. சும்மா சொல்ற. டேய், நீ என்ன படிச்சிருக்க? காலேஜ். டியூட்டோரியல் காலேஜ். அதுவும் ஒரு காலேஜ் தானப்பா. அதையும் ஃபெயில் ஆயிட்டியே. எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆயிட்டு எம்எஸ்சி பாஸ் சொல்லி பக்கத்துல கணக்கு டீச்சரை கனெக்ட் பண்றீங்க. உனக்கே கேவலமா இருந்துச்சு. அசிங்கமா கணக்கு டீச்சரை கனெக்ட் பண்ணேன். அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? விசாரணையில பல விஷயங்கள் வெளியே வரும் போல இருக்கு. பார்த்துட்டு இவர் சொல்றத பாரு. ஜட்ஜி விசாரணை பத்தி எல்லாம் சொல்ல வந்துட்டாரு. இவரே ஜாமீன்ல வந்து ஒரு மாதிரி இருக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் போட்டோ வந்தா பெருசா அங்க மாட்டி வச்சுக்க. வச்சுவா பாரு. 1 9 1 8 சைஸ்ரா. டேய் திருடுங்கடா, ஆனா கரெக்ட் சைஸ் பார்த்து ஏதாவது கல்யாண வீட்டுக்கு போக வேண்டியது, நல்லா முட்டி விட்டு ஏதாவது ஒரு சைஸ்ல கிளப்பிட்டு வந்துட வேண்டியது. நீ ஏடா கை தட்டி நீயே சிரிக்கிற? இங்க என்ன நையாண்டி தர்பாரா நடக்குது? இந்த அரட்டை அரங்கம்லாம் உனக்கு தேவையில்லாது. ஏதாவது பேசுறாதான் அவனை பத்தி பேசு. நீ பேசு. நானே பேசுறேன். டேய், தமிழ்நாட்டுல சின்ன பசங்க கூட கல் உடைக்கிறதுக்கும் தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு வேலைக்கு போறாங்கடா. ஆனா இது வரைக்கும் நீ ஏதாவது வேலை செய்திருக்கியாடா? ரொம்ப ஃபீலிங்கா இருக்குடா. நீயே கண்டினியூ. பிறந்ததுல இருந்து நீ டபுள் எக்ஸல் தானே. என்னைக்காவது ஒரு நாள் வேலை பார்த்திருக்க? நீ ஒரு காசு சமாளிச்சிருக்கடா? நீ நான் என்ன செய்யணும்? எனக்கு அப்பா இருக்காரு. ஆமா, இருக்கு மட்டும் அப்பா இருக்கு. நம்மளா டெஸ்ட் டியூப் பேபியா? நாமெல்லாம் வால் டியூப் பேபிடா. What a joke, guys. You know, when I was in London, USA, foreign, abroad. டேய் பேச வந்துட்டாரு. ரொம்ப ஓவரா பேசாத. இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்க. டேய் அப்பாவுக்கு பீட்டர் விடுறேன்டா. ஒரு பேப்பர் இருந்தா குடுறா. ஒரு பேனா. உன்ன மாதிரி ரொம்ப பேர் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு ஜில்பா வச்சுக்கிட்டு அலையறாங்கடா. அவங்க இங்கிலீஷ்லாம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாத்துருவோம். இந்தா அசைம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் லீவ் லெட்டர் எழுதி பாப்போம். திடீர்னு கேட்ட எப்படிடா? டேய் இதுக்கு ஃபேக்ஸ் குறியெல்லாம் அப்பாயின்ட்மென்ட் வாங்க மாட்டா இவன்கிட்ட. என்னடா பண்றது இவனை? சரி ஒரு கழுத்து போடு பாக்கலாம். ஒரு கையெழுத்தாவது பேசிட்டே இருக்கலாம்ல. எதுக்கு வந்தா பார் வழிக்கு. இவன் ரேஞ்ச் இவ்வளவுதான்டா. இவன் ரெபிடெக்ஸ்ல இங்கிலீஷ் படிச்சிட்டு இருக்கான்டா. ஓகே. டேய் 2 வருஷம் முன்னாடி நீ என்ன பண்ணி தெரியுமா? ஏ பிராண்ட் தான் படிச்சிட்டு இருந்தேன். அந்த வடபழனி கோயில் வாசல் வெளியோ கண்ணு தெரியாத பிச்சைக்காரன் தட்டுல இருந்து டெய்லி 2 ரூபாய் திருவல்ல. பழைய கதைடா. அது ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற? சும்மா இரேன்டா. அப்புறம் உன் கதையை நான் இழுப்பேன். என்னது சொல்லு. இதே மாதிரிதான் அடையாறுல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் இப்படி உட்கார்ந்துருந்தான். அவன் கையில மாட்டிருந்த சாக்ஸ பாவண்டா அவன் அத உருவி கால்ல மாட்டிட்டான்டா. இந்த குரூப்புக்கே ஒரு ஸ்டைல் கௌரவம் என்னால தான்டா. உருப்படியா இன்ஜினியரிங் முடிச்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்லி கொடுத்து 6000 ரூபாய் மாசத்துக்கு சம்பாதிச்சு உங்களுக்கு எல்லாம் தம்மு தண்ணி நள்ளி கொட்டிட்டு இருக்கேன். அதுக்காகவாது ஒரு நல்ல பாட்டு பாடுங்கடா. ஒரு பாட்டு பாடுங்கடா. அவன் டைம் நல்லா இருக்கலடா. அதான் என் டைம் உருட்டியா? சாரிடா கோச்சுக்காதடா. டி-ஷர்ட் சூப்பரா இருக்கலடா. பாடுறா பாவாடை நடைய எங்க இருக்கான் பாரு. பாடுறா பாட்டு. 10,000 ஆகா சுப்புனி, இதை ஏன் இவ்வளவு லேட்டா சொல்றேன்? இப்போ ஒண்ணு கெட்டு போகல. ஒரு செகண்ட். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் ஸ்லீவ்லெஸ். நீ சும்மாறா. இன்னைக்கு நைட் என் கூட நீங்க சினிமாவுக்கு வர முடியுமா? Movie? With you? What the do you think of yourself? Have you seen your bloody face in the mirror? You bloody நானா கேட்கலீங்க, இவர்தாங்க கேட்க சொன்னாரு. Mr. Subramaniam, I didn't expect this from you. I never expected this from you. கொன்னாலும் பரவாயில்ல. பாத்தீங்களா எப்படி பீட்டர் விட்டு போறான்னு? அதுக்கு தான் இந்த மாதிரி மாடர்ன் ஃபிகர்ஸோட நான் வச்சுக்கிறதே இல்ல. அப்படியே எனக்கு தேவைனாலும் கூட ஒரு குவார்டர் அடிச்சுட்டு செந்தமிழ் செல்வி, கோப்பன் தேவி, குழல்வாய் மொழி இந்த மாதிரி தமிழ் ஃபிகர்ஸோட தான் வச்சுக்குவேன். நானாவது ட்ரை பண்றேன் பெருசு. தோ இருக்கானே இவன் சுத்த வேஸ்ட். பொம்பளைனாலே அலர்ஜி இவனுக்கு. நிஜமா தான் சொல்றானா? நம்பவே முடியலையடா. டேய் அந்த பொண்ணோட நீ பேசினியா? அந்த பொண்ணாவது உங்களோட பேச்சா? சைலண்டா ஏதாவது ரியாக்ஷனாவது கொடுத்துட்டா? அதுவும் இல்லையா? இது வேஸ்ட் பார்ட்டிடா. நீ ரங்கநாத ஸ்ட்ரீட்ல வேற ஏதாவது ஃபிகரை பாரு. ஏய் மச்சி, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணு பத்திரா பேசிருக்கேன்? காலேஜ்ல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தாங்க. சிதம்பரத்துல இருந்து 2 ஐயர் பொண்ணுங்க சும்மா தலான்னு இருப்பாங்க. அந்த கேரளா பொண்ணு பேர் என்ன? ஓமன குட்டி சரளா. சும்மா காலேஜ் மேரலும். இவங்க கிட்ட ஒரு நிமிஷம் கூட பேசினதோ வழிஞ்சதோ இல்ல. யாருமே இந்த மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ணதில்ல. இந்த பொண்ணு தான் டோட்டலா என்ன அப்செட் பண்ணிட்டாடா. இவள் ஒரு சதிகாரி. இல்ல மச்சி, she's very beautiful woman. அவ கட்டிருந்த புடவை, நெத்தியில வச்சிருந்த பொட்டு, அழகான விரல்கள், அம்மா பியூட்டிஃபுல் ஃபீட். she's a very classy woman மச்சி. I am very sorry டா, என்ன மன்னிச்சுக்கோடா. எதுக்கு? உன் கூட சேர்ந்து நானும் உன் ஆள் அழக ரசிச்சிட்டேன்டா. பின்ன என்னடா
பொட்டுங்கிற பூங்கிற உரல்ங்கிற ஏய் விரல்டா. சரி ஏதோ ஒண்ணு. இது எதுவுமே உனக்கு கொஞ்சம் கூட டேலி ஆகாத மேட்டரா இருக்கேடா. மச்சி இது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் சொன்னா நீ நம்பவே மாட்டேன். நீ இதுவரைக்கும் சொன்னதையே என்னால நம்ப முடியலடா. சொல்லு மாமே, இனிமே நீ என்ன சொன்னாலும் நம்ப போறேன். என்ன நீ ஆம்பளை இல்லைன்னு சொல்லு, நம்ப போறேன். டேய் அது உண்மைதானடா? கோவிச்சுக்காதரி. இதோ பாரு, அண்ணி பக்கத்துல ஒரு ஐட்டம் இருக்கே, அது ஓகேயா? அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாமா. இருந்தா என்னடா, ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். திருந்தவே ஏய் வந்துட்டான்டா. வழி என்னடா இது, எதையுமே காணோம். இன்விசிபிள் மேட்டர். ஏய் உன்னை எடுக்கவே இல்லடா. ஓ டென்ஷன் பண்ணாதடா. எட்ரா எட்ரா எட்ரா. டம்ளர். அட பாவி, ஒயின் ஷாப்ல சுட்டுட்டியா? இல்லடா, இந்த பார் லிப்ஸ்டிக் கடை, அந்த பொண்ணு தண்ணி குடிச்ச கிளாஸ். என்னடா அம்மன் கோயில கூழு ஊத்துற ரேஞ்சுக்கு இந்த குத்து குத்துறீங்க? டேய் நீ இதுக்கு பதிலா இன்னொன்னு பண்ணிட்டு இருக்கலாம்டா. அவ சாப்பிட்டு வச்சுட்டு போனான்ல எச்ச இலை, அத கழுவி கொண்டு வந்து இங்க ஃப்ரேம் பண்ணி மாட்டிருந்தேன்னு வையேன், சூப்பரா இருந்திருக்கும். அவன் காதலிக்கு செலவு வைக்கிறானுங்க, நீ இலை வச்ச மாதிரி இருக்கும். இல்ல மாமா. ஏய் எல்லாம் நல்ல மாமா. அன்னைக்கு என்னமோ பெருசா சொன்ன, பொண்ணுங்களோட சுத்த மாட்டேன், பொண்ணுங்க பின்னாடி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு. இப்ப நீயே வேஸ்டா வந்து நிக்கிறியே. அதான்டா எனக்கும் புரியல. ஆனா எனக்கு புரியுது மாமே. என்ன? இந்த பொண்ணு இல்லன்னா நீ இன்னைக்கு மட்டும் வேஸ்ட் இல்ல, என்னைக்குமே வேஸ்ட் தான். சரி இப்ப என்ன பண்ணலான்ற? ஆளுக்கு ஒரு குவார்டர் அடிச்சுட்டு குப்புற படுத்துக்கலாமா? பெஸ்ட் மாமா. லவ்வுக்கு ஐடியா சொல்லலாம், நீ டெய்லி பண்றது சொல்றிய மச்சான். ஓகே, அப்ப எல்லாரும் பெட்டியை கட்டுறோம், பெங்களூர் கிளம்புறோம். Okay. அங்க போய் அண்ணியை தேடி கண்டுபிடிக்கிறோம். இதோ ஒன்று வருது. எக்ஸ்கியூஸ் மீ, Yes? கொஞ்சம் வாங்களேன், சும்மா கிட்டத்துல வாங்க. இது உங்க செல்போனா? Yeah. பில்லுலாம் ஒழுங்கா கட்டுறீங்கல்ல? Yeah. ஒன்றும் இல்லை, எங்க பாட்டிக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. ஃப்ரெண்டு வந்து சொன்னான், கடைசியா ஒரு வாட்டி பாட்டி கிட்ட பேசிக்கலாமா? Oh. ப்ளீஸ் கொடுங்களேன், பேசிக்கிறேன். No problem. நீங்க யாரு எவருன்னே தெரியல, ஹெல்ப் பண்றீங்க, பேசிக்கிறேன். ஹலோ யாரு, பெப்சி உமாவா? எப்படி இருக்கிறீங்க? எனக்கு அலைப்பாய்ல இருந்து ஒரு சாங் போட முடியுமா? என்ன சாங்கா? இருங்க என் ஃபிகர்ட்ட கேட்டு சொல்றேன். என்ன சாங்க கேட்கலாம்? சீரியஸா இருக்காங்க பாட்டின்னு சொல்லிட்டு உமா கிட்ட பேசுறியா? ஆமாங்க, எங்க பாட்டி பேர் கூட உமா தாங்க. இது பெப்சி உமா? ஆமாங்க, அவங்க பெப்சி சாப்பிட்டு என் கன்னத்துல உமா கொடுப்பாங்க, அதை தான் சொன்னேன். ஐ ஜாலியா கொஞ்ச நேரம் டைம். வண்டியா? அந்த பொண்ணு கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்த? டேய் இந்த டை இந்த ஷர்ட்டுக்கு மேட்சே ஆகலையடா, இனிமே இத போட்டா ஷர்ட் போடாத. அந்த பொண்ணு கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்த? அந்த பொண்ணுகிட்ட டைம் கேட்டப்பா. அதான பார்த்தேன். யார் தெரியும் அந்த பொண்ணு? யாரு? என்னோட எம்டியோட டாட்டர். ஓ, ஏதாவது தப்பா பேசினா இமேஜ் போய்டும். இல்லப்பா, உன் ப்ரமோஷன் விஷயமா தான் கிட்ட பேசிட்டு நீ இருந்தேன். ப்ரமோஷன் பத்தி பேசிட்டு இருந்த. டேய் என் வர்த் என்ன தெரியுமா உனக்கு? என்ன ஒருத்து? $10,000. ஏன் வாய் போடுறதுட்ட? நான் வடபழனி கோயில் வாசல்ல ஒரே ஒரு முருகன் டாலர் தான்டா வாங்கி மாட்டிருக்கேன். எனக்கு அதை தவிர வேற டாலர் தெரியாது. நான் உன் வண்டியில ஸ்டெப்னி மாதிரி ஓட்டிக்கிறேன். யாரு? பைக்ல போய் பிச்சை எடுக்கிறாளுங்க. அப்பா கொடுத்த காசு எப்படி காத்தா பறக்குது பாரு. ஓவர்டேக் பண்ணிட்டா? வேணாண்டா, அவளுக்கு விழுந்தானுங்கன்னா தூக்குறதுக்கு 100 பேர் வருவானுங்க. ஆனா நாம விழுந்தா 4 பேர் தான் வருவாங்க, அதுவும் கடைசியில. இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடா, கேர்ஃபுல்லா போ. போட்டான்டா ரெட்டு. என்ன சோழாவர ரேஸ்ல போற மாதிரி போனீங்க, இப்ப வந்து சிக்னல்ல மாட்டிக்கிட்டீங்கல்ல. இதுக்கு தான் பொண்ணுங்களுக்கு நிதானம் வேணுங்கிறது. Shut up. இட்ஸ் ஆல் ரைட். சிகரெட் பிடிக்கிறீங்களா? No. நல்ல பிராண்டுங்க இது. I smoke only BD. ஐயா அது வாய் ரொம்ப கப்படிக்குங்க. விஸ்கி சாப்பிட்டா அதெல்லாம் தெரியாதுயா. வாங்கி கட்டிக்க. இது ஏய், 2001. போடுறா. டேய் அந்த பொண்ணுடா. ஏய் சின்ன பொண்ணுடா, பெங்களூர் போற வண்டி அது. கண்ணு தெரியலையே. ஐயோ இந்த இருக்குதுப்பா. அம்மா ஐயோ. என்னங்கடா வண்டி ஓனர் போட்டதை இங்க தொங்க விட்டுருக்கீங்க? எலுமிச்சம்பளம் இருக்கு, எலுமிச்சம்பளம், எலுமிச்சம்பளம். கொஞ்சம் சின்ன கடைசிலாம் நல்லா இருக்கும். ஏய் பேமானி ஊட்டாண்ட சொல்லிட்டு வந்துட்டியா? ஆமா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபிளைட்ல போறேன், வீட்டுல சொல்லிட்டு வருவாங்க. பாயா வேலையை பார்த்துக்கிட்டு. இது நைட்டு ஸ்டார் மூவிஸ்ல பல்லான படம் பார்த்துட்டு வந்து லாரி கேப்ல என்ன பண்ற? ஆமா, நீ மட்டும் என்னவா நைட்டு மிட் நைட் மசாலா கண்ணு முழிச்சு பார்த்துட்டு இப்ப தூங்கிக்கிட்டே லாரியை கொண்டாந்து வண்டி மேல விட்டியாயா? ஏய் எலிச்சம்பல் தேண்டா எடுத்த? இங்க தொங்கிக்கிட்டு இருந்துச்சு, கேரா இருக்கேன்னு எடுத்து சாப்பிட்டேன். ஆமா, இதே ஏன்டா கொண்டாந்து இங்க தொங்க விட்டுருக்கீங்க? லாரி நல்லா ஒண்ணு ஓனர் தொங்கிட்டு இருக்கான். அடப்பாவி, உள்ளுக்குள்ள 750 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குடா. அதுல ஓடாத வண்டியாரா இந்த எலுமிச்சம்பளத்துல ஓட போகுது? உங்களையெல்லாம் திருத்தவே முடியாதுடா. உன்னை ஏத்திட்டாண்டா மறுவேலை.
இதை வந்துட்டாரா மேப் போடுறதுக்கு, எனக்கு சேர்த்து போடியா. யோ என்ன நடக்குறீங்க? ஒண்ணும் இல்லைங்கய்யா, நானும் அவரும் ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, திடீர்னு சந்திச்சுக்கிட்டோம். அதான் வண்டியை லாரி கடையில பார்க் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்க உண்டா சார்? முட்டையா? ஆமாங்க, இந்தாங்க ஜூஸ் சாப்பிடுங்க. லைசென்ஸ் சரியா? லைசன்ஸா? கொஞ்சம் டைம் கொடுங்க, கூடிய சீக்கிரம் எடுத்துடுறேன். என்ன லைசென்ஸ் எடுக்கலையா? ஆமாங்க ஐயா. பாத்தீங்களா சார், லைசென்ஸ் எல்லாம் ஓட்டுறாங்க போரிக்கு பசங்க. ஆமா, இவர் ஐஏஎஸ் ஆபீசர், என்ன சொல்ல வந்துட்டாரு. இவர் கிளீனர், இவருக்கு லைசென்ஸ் கிடையாது சார், வண்டிக்கு பெர்மிட் கிடையாது. எந்த லாரி டிரைவரா ஒழுங்கு ஐயா நம்பர் சொல்லு. நம்பருங்களா ஐயா? TMA 5678 தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபேன்சி நம்பர். அது ஏன் வண்டி நம்பரு? ஆமா, உன் வண்டி நம்பர் சொல்லு. அது கீழே ஷெட்ல கிடைக்குதுயா, அது எதுக்கே உங்களுக்கு? வண்டி நீதானே ஓட்டு வந்த? நான் எங்கேயோ ஓட்டு வந்தேன், நான் லிஃப்ட் கேட்டு வந்தேன் ஐயா. முன்னாடி உட்கார்ந்து ஒரு எனிமி தான் ஓட்டிட்டு வந்தோம். என்ன எனிமியா? ஆமா, ஃபிகரை பார்த்த உடனே ஃப்ரெண்டை கட் பண்றத எனிமி தானுங்க ஐயா. சரி சரி, கேஸ் புக் பண்ணி ஆகணும். கேஸா? ஐயோ, இந்த நேரம் பார்த்து 1 2 3. ஏன்பா கை மாத்த ஒரு 3 ரூபா கிடைக்குமா? போன சிக்னல் விருத வாங்கிட்டார். இவரே வாங்கிட்டாரா? இவர்தான் வசூல் மன்னன் ஆச்சு. என்ன கோர்ட்ல போய் ஃபைன் கட்டுறியா? எனக்கு ஐஜியை நல்லா தெரியும். பட் அவருக்கு என்ன தெரியவே தெரியாது.